வணக்கம். கண்ட்ரி சமையல் கிச்சனில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இந்த சேனலோட நோக்கம் ஆரோக்கியமான உணவை தருவது தான். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அடுப்பில் ஃப்ரைங் பேன் வச்சு கிரில் சிக்கன். வாங்க பார்க்கலாம். நம்ம 1 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம். 1 கிலோ சிக்கனில் நீங்கள் ஃபுல் லெக் பீஸுன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க. அதான் கிரில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கிரில் எல்லாமே ஃப்ரைங் பேனில் நம்ம கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். அதை நம்ம ஃபஸ்ட் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் நீங்கள் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுட்டு ஒரு அரை லெமனை புழிஞ்சி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour to 45 minutes வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறட்டும். அப்போ தான் அது உள்ள வரைக்கும் போயிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரைங் பேனை வச்சு அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றினா போதும். ரொம்ப ஆயில் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அதில் எல்லாத்தையும் பீசஸை உள்ளே வச்சுட்டு அதை ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சோடனே நீங்கள் ஒரு 10 minutes சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு 10 minutes நீங்கள் அதை திறந்து பாருங்கள். அது லைட்டாக கீழே இருக்கிறது வெந்துருச்சுன்னா அது பெரட்டி போட்டுடலாம். நம்ம இந்த பாருங்கள், கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குது. நம்ம இப்போ இதை பெரட்டி போட்டுடலாம். பெரட்டிட்டு திருப்பி அதில் நீங்கள் 10 to 15 minutes சிம்லேயே வேகட்டும். அது அப்போ உங்களுக்கு அதை நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு டச் பண்ணி பாருங்கள். அது நல்லா வெந்திருக்கும். அது நல்லா வெந்துருச்சுன்னா நீங்கள் 2 சைடும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். இந்த பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக. நீங்கள் கலர் எதுவும் போடணுன்னு அவசியம் இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் அதே மாதிரி எல்லாம் மேரினேட் ஆகி இருக்கிறனால டேஸ்ட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த பாருங்கள், நாங்கள் சர்வ் பண்ணுறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அவ்வளோ நல்லா உள்ள வரைக்கும் எல்லா மசாலாலாம் போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லிட்டில் பெல்லை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.